உனக்கு மாலை படம் வந்துருக்கு. கொண்டடா பொண்ணு கொஞ்சம் திரும்பு திரும்பு. மாலை எல்லாம் சரி, காசு கேட்டுருவாளுகளே. சுத்தமா இல்லைண்ணே. டவுசர்லையும் காசு இல்லை. நாளைக்கு நாளைக்கு. இங்க பாருண்ணே, யாரு கழுத்துல விழுது பாத்தியா? ஏய், மேடையை நோக்கி 3 ராவு காலம் வந்து அவனே அவனே நாம மேடையை காலி பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம மாலை பறந்த மாதிரி மானமும் பறந்துடும். இருடி வானே போயிருவான். ஓடுறான் ஓடுறான். பாட்டாப்பா ஆட்டத்தை கெடுக்கணும்னே வந்து சேர்ந்துருக்காங்க. இங்க சொல்றது அங்க போய் சொல்ல முடியாது. யாரு நீங்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? சும்மாரப்பா. ஏண்டா ஏழை ஆடிக்கிறதுக்கு பொம்பளைய ஊர்க்காரையும் பார்ப்பாங்களா உங்களை பார்ப்பாங்களாடா? ஏய் இறங்கி போங்கடா. மாலையை போட்டு மடக்கலாம்னா இவங்க மடக்கிட்டாங்களே. சரியான பையன். அட்டமாடி போடுற போடு போடு கவனிச்சுக்கிறேன். அவங்க ஆடுறதை நம்ம பார்க்கணுமா? உங்க பேரை சொல்லி தான் குத்த போறேன். இந்த குத்திடுவான். உலகம் பிறந்தது எனக்காக, மீதி சரக்கு நமக்காக. என்ன மாப்பிள்ள? வெக்கம் மானம் சூடு சொர்ண இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் கடை பக்கமே எவனும் வரக்கூடாது. மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை கெட்டு போகும். அவனே கந்து வெட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கான். கூட்டி கிடந்த கடையை அப்படி நாசக்காடு பண்ணிட்டாங்களப்பா. கொஞ்சம் நிஜமாவா ஆட்டம் போட்டேன். நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இன்னும் உனக்கு வேணும்ப்பா. காலி போய் சாவாசி வச்சாலே இப்படித்தான். என்கிட்ட கடனுக்கு சோடா வாங்கி குடிச்சவில்லை என்ன கேவலமா பேசுறாங்க. நாசமா போன எங்க அவ? ஏய் தள்ளடி தள்ள. ஐயோ வந்துட்டாளே, என்ன செய்ய காத்திருக்காளே. ஐயோ இப்படி ஆக்கி விட்டாங்களே. தண்டால பழி நாசமா போக. டேய் பாய் மனுஷா எடையா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்க. நான் என்னடி செய்வேன்? வாயை மூடு. எந்த சின்னடா நீ எல்லாம் ஆம்பளையாக்கும். போ. அவங்களோட சேராத சேராத எத்தனை தடவை சொன்னேன். கேட்டியா? கேட்டியா நீ? இப்ப ஏன் பழப்பழ மலையில போட்டு போயிட்டாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். பாப்பாடி வாயை மூடு. குடிச்சு கூட பார்க்க மாட்டேன். பேங்க் மாதிரி பிரிஞ்சு போகும். அவ்வளவுதான். பாப்பாடி உனக்கெல்லாம் ஈரத்தோட பட்டதா புத்தி வரும். பாப்பாடி போட்டிக்கிறேன். பாப்பாடி போச்சு போட்டிக்கிறேன் போச்சு. சரி விடுமாமா, நம்ம பசங்க தானே. நான் சொல்லி தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சு என்னடா மாப்பிள்ள ஆக போகுது? போன மானம் திரும்பியா வரப்போகுது? அதான் என் குடும்பத்தை சந்தி சிரிக்க விட்டாங்கல்ல. ஏன் மாப்பிள்ள அந்த பொட்டி கடை என்ன செஞ்சிச்சு? நான் ஏதோ பொறுக்கித்தனமா அலையிறேன் வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க. சரி புலம்பாத மாப்பிள்ள, மனசு ரொம்ப வலிக்குதியா. உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா? நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா? அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில் நல்ல குறுமணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க நாசமா போறவங்க. ஆனா ஒண்ணு, அவங்களை செயலுக்குள்ள வச்சு களி திங்க வைக்காம விடவே மாட்டேயா. என் சொத்து அழிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க? என்ன இப்படி பேசிட்ட? என் வீடு வாசல வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசல புதைச்சு செய்வனை செய்யாம விடவே மாட்டேன். நானாவது பொட்டி கடையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அவங்க எந்த நேரமும் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இதே கதி தான். நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு ஒர்க் ஷாப் இருக்கு. உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை. பாத்துக்க. உங்ககிட்ட டீ வாங்கி மனுஷன் குடிப்பானா? இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சைக்கார. மாமா என்னையா பண்ணிட்டு இருக்க? தலையில ஊத்துடா. உன் பொண்டாட்டி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போவாடா. டீ கடைக்கு டீ வைக்கிறேன். கருங்காலண்ணே அதே நினைச்சிட்டு இருக்காதே. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருண்ணே. போனேன். டே சரவணகுமார்,
நீ எல்லாம் முட்டுக்கட்ட பயடா. அண்ணனோட பீலிங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சு கோத்து தின்னுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. டேய், என் கடை நாசமாக போனது கூட எனக்கு பெருசாக தெரியலடா. ஆனால் இந்த பைய செஞ்ச பிரச்சனை இல்லை. என் கொண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான். ஆனால் இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்கிறேன்டா, அவங்க மட்டும் என் கண்ணில் சிக்கனாயின்னு வச்சுக்க. அவங்க இந்த சிக்கிட்டாங்க, இந்த சிக்கிட்டாங்க. அந்த வரேன்டா. டேய், தேவகடை நான் உடைக்க வர்றேங்க. ஒரே உலக்கையில 3 மட்டை உடைய போதுரா. எங்க அப்பா மேல ஏடா கைய வைக்கிற? இந்த பங்களாவுக்கு இப்படியாடா நில வச்சு கட்டுவாங்க. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லடா. இவன் என்னடா இங்க வந்தான்? ஏண்டா இத்தனை ஆள் பேர் இருந்தோம் ஒண்ணுக்காக முட்டுக்கட்ட பையமாவே பிள்ளை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு போயிருக்கான். அவனை ஒரு காலம் விட மாட்டேன் மாப்ள. கேஸ போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கோடு நாடு ஏத்தி அவனை முட்டி தட்டி நரம்ப உருவல. என் பேர் தவசி இல்லடா, பாத்துக்கலாம்டா. ஏப்பா சிவா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. இங்க வருப்பா சிவா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாத. அவங்க நம்ம இடத்தால போட்டு அடிச்சிருக்காங்க. அவரு நம்ம சொந்த பந்தம் வேற. நீ அவங்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லப்பா. என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை முடிப்பின்னு பார்த்தா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம், ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெத்தா பண்ண வேணா கீழே தள்ளி விட்டா சும்மா இருப்பாங்களா? பேசுறீங்க. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் அடிக்காதீங்க சார். சொல்லுங்கண்ணே, அடிக்கிறாங்கண்ணே. பொறுப்பா பேசுவான். அழுகாதம்மா, அழுகாத. எஸ்ஐட்ட பேசுவான். ஐயா, என் பேரே மசிதாக மாட்டேன். இந்த சோத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? என் கழுவி இப்படி வெட்டிக்கிறியா, குடிச்சு தான் இப்படி திடுறாங்க. இதுல வக்கனியா தூக்குச்சட்டில் வர உனக்கு வந்துருக்கியா? ஐயா வலிக்கியா? என்னது வலிக்குதா? ஏய் எடு முக்கார எடா. சரியா சரியா சரி. என்ன சொல்லுங்க? அடுத்தது உனக்கு தாண்டி. எங்க போயிட போறோம்? இங்கதானே உட்கார்ந்து இருக்கோம். வேட்டி உரி உட்கார வச்சிருக்கல, எங்க ஓட போறோம்? உங்களெல்லாம் அடிச்சு தலைகீழ கட்டி தொங்க விட்டாதான்டா அடங்குவீங்க. எதுக்கு? இத்து போன உலக்கை எட்டு வந்ததுக்கு தோலை வேற உரிப்பையிலாக்கும். ஐயா, யார் மணி? என்ன வேணும்? அந்த எடுவட்ட உலகா எப்படின்னு வந்துட்டேன் ஐயா, அதை வாங்கி கொடுங்க ஐயா. அடி சண்டால வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சரா பாரு. ஏ கிளவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன், போ. மாட்டியா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிளவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். ஏய், இப்ப யார மிதிக்கிறேன்னு பாரு. ஒரு குச்சியை களவாண்டதுக்கு எத்தனை கேஸ்? அவட்ட கொடுங்க அந்த தங்க செங்கோல. வர்றையா வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேர் என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னுட்டு. ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுறேன் இல்ல சார். புடிங்கி எரிஞ்சிருவேன். சரிங்க சார். உன் பேரு? எம் இருளப்ப ராசா சார். பெரிய ராச பரம்பரை. ஸ்டேஷனையே மறைச்சு நின்னுக்கிட்டு குத்தனா? இவங்க ஒழுங்கா தின்னாம இருந்துட்டு நம்மள குறை சொல்லிக்கிறாங்க. ஏய், ஐயாதான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் முகரையும் ஆளுகளை பார். அதான் முகரையில எழுதி ஒட்டி இருக்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்பை கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராமல் பார்த்துக்கங்க. இவங்க வெளியே வந்தால் ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கி யானை எப்படி முறைக்குது பார்த்தீங்களா சார்? சார், இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? ஏய், இருடி. ஆத்தாடி. வசதி, யார் வராங்களான்னு பாத்துக்கோ. ஏன அடிக்கிறது திருட்டு தம்மு, இதுல பந்தா வேறையாக்கும்.
அப்பா முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒளிஞ்சு தானே அடிக்கிறேன். வீட்ல எல்லாரும் உன்னைய நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி தம் அடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நானாவது எப்பாவது தம் அடிக்கிறேன். அப்ப குணாவெல்லாம் என்ன சொல்லுவா? ஏன் நீ எல்லாம் சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீ ஒழுங்கா இருந்தா தானே உன் கூட சேர்றது ஒழுங்கா இருக்கும்.